ಹಾಂ ಅವ್ರು ಡಸ್ಟ್ಬಿನ್ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೇಳಿಬಿಡಿ, ಅವ್ರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡು. ஸோ இன்றைக்கி வந்து லக்ஷ்மியை தான் துணி துவைக்க கூப்பிடணும் போல். ஏன்னா இந்த வாஷிங் மிஷின் சுத்தமாக ஆன் ஆக மாட்டேங்குது. ஃபுல்லாக துணி போட்டு இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா டோர் வந்து சரியாக க்ளோஸ் பண்ண இது வருது. டோர் சரியாக க்ளோஸ் தான் பண்ணியிருக்கேன், பட் வாஷிங் மிஷினே ஆன் ஆகலை. ஸோ ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது. டெக்னீஷியனை கூப்பிட்டு காட்டணும். லக்ஷ்மி வந்தாச்சு, ரெஸ்கியூ. இதெல்லாம் யூனிஃபார்ம் கூட கிடையாது, டெய்லி வேர். அதர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவருக்கு கூட போட்டிருக்க மாட்டான் இந்த டிஷர்ட்ஸ் எல்லாம். எதனால் துவைக்க போடுறான்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே துவைச்சி இங்கே காய் போட சொல்லியிருக்கேன். மழை வரல, கொஞ்சம் வெயில் காயுது. அதுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னா மேலே போட்டுருவோம். இங்கே ஹாமில்டன் பீச் ரிவ்யூ வீடியோ பார்த்தீங்களா, லைவாக இருக்குது. பார்க்கலன்னா பாருங்கள். அதுதான் இப்போ அப்லோடு பண்ண போகிறேன். ஸோ இந்த பையன் ஆஸ் யூஷுவல் வந்து அங்கே ஏதோ நோண்டிகிட்ருக்கான். பர்சன் கன்வெர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஹாமில்டன் பீச் ரிவ்யூ வீடியோ. இது வந்து ஸ்பான்சர்டு கிடையாது, ப்ராடக்ட் ப்ரமோஷன் கிடையாது. அந்த வீடியோ ரிவ்யூ லைவாக இருக்குது. இந்த பையன் பாருங்கள் இந்த பையனை இப்போ தான் விளையாடிட்டு வந்தால் அப்படியே ஸ்வெட்டு அந்த ஃபுல்லாக சுட ஏதோ பேட்மிண்டன் ஏதோ விளையாடிட்டு வந்தால் அப்படியே வந்து ஜூஸ் குடிக்கிறான், தண்ணி குடிக்கிறான். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறாடானா கேட்குறதில்ல. போயிட்டு அப்புறம் இப்போ அங்கே நோண்டு வேண்டியது ஏதாவது கொடுக்கறதுக்கு. மணி 7, ஒழுங்காக சாப்பாடு சாப்பிடணும். இப்போ ஸ்நாக்ஸ் டைம் கிடையாது. பாருங்கள், இப்போ மணி 7. இப்போ தான் பார்க்குறேன் ப்ரெட்டு காலியாக இருக்குது. ஸோ இவன் விஹான் சாப்பிட்றப்பா போல் இருக்கான். அவன் பேட்மிண்டன் விளையாட போயிருக்கான், அப்படியே ஜிம் பண்ணிட்டு வருவான். ஸோ ஹாமில்டன் பீச் மிக்சர் கிரைண்டர் ரிவ்யூ நம்ம சேனலில் லைவாக இருக்குது. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வீட்டில் சமையல் என்னென்ன பண்ணேன் இப்போ வரைக்கும். இப்போ இது ஓப்பன் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து புடலங்காய் கூட்டு. இது வந்து ஷெஃப் தீனா இருக்காங்க இல்லையா, அவங்க சேனலில் பார்த்தோம். அந்த ரெசிபி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நம்ம வீட்டில் வேறு ஃப்ரெஷ் புடலங்காய். ஓகே, இதில் தேங்காயெல்லாம் போடல. ஸோ அதுதான் பண்ணியிருக்கேன். தயிர் நம்பர் 1 இது நீ காலி பண்ணிடணும். தயிர் நம்பர் 2 அண்ட் ஃப்ரெஷ்ஷு தயிர். இப்போ நம்ம எது ஃப்ரெஷ்ஷாக உரைக்கி ஊற்றுறோம் இல்லைங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு காலியாகவும் இது அப்படியே இருந்துடும். இது எல்லாமே இது நேற்று பண்ண தயிர், மார்னிங் பண்ண தயிர், ஈவினிங் பண்ண தயிர். இது பாருங்கள், ஃபுல்லாக நல்லா ஓடிஜி சூடு பண்ணி வச்சுட்டேன். எனக்கு பெங்களூரில் மழை பெய்யுது, தயிரே உரைக்கி ஊற்ற முடியல. ஸோ அது செட் ஆக மாட்டேங்குது. பாருங்கள் பாவக்காய் பாருங்கள். ஓஹோஹோ, எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரெட் இது. லாஸ்ட்டில் கொஞ்சம் வெல்லம் போடுவேன். பாவக்காய் வந்து ஃபஸ்ட்டில் லேசாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நார்மல் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி போட்டு இது. ஸோ மத்தியானம் வச்ச சாப்பாடே இவ்வளோ இருக்குது பாருங்கள். ஹலோ, எல்லாம் ரிட்டர்ன் பண்ண. இவன் ஸ்கூலில் வந்து டைரியில் வந்து ஃபோட்டோ ஓட்டணுமா, அம்மா அப்பா அண்ணன் தம்பி, இது தாத்தா பாட்டி இது கூட ஓட்டணுமாடா. எனக்கு புரியல, இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு தானே, இவனுக்கு எதுக்கு கூட. ஸோ க்யூட். ஆமாங்க தரப்புக்குட்டி, எவ்வளோ நீட்டாக ஒழுக்கமாக ஃபோட்டோ. விஹாந்து கூட பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து 2 வருஷம் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இப்போ பாருங்கள் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது. இது வந்து ஹேர் கட் பண்ண முடி. இன்றைக்கி ஷாம்பூ பண்ணானா கோம் பண்ணலையா, அதனால் அப்படி இருக்கா. ஃபுல்லாக இப்படி கொரியன் ஸ்டைல் ஆகிடுச்சு முடி. ஸோ வருஷம் டைரியிலேருந்து காப்பி பேஸ்ட் எடுத்து ரீசைக்கிள். ஒரே ஒரு வேலை சொன்னால் இன்னும் செய்யலை. மத்தியானம் 3 மணிக்கு சொன்னேன், இப்போ 9:30 ஆகி போச்சு.
வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். குட் மார்னிங். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ ஃபுல்லாக இதை பற்றியே தான் நியூஸு. இந்த பிளேன் கிராஷு அது இது வந்து ரொம்பவே அன்நேச்சுரலாக இருக்குது. இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. அட்லீஸ்ட் டேக் ஆஃப் ஆகிட்டு மிட் ஏரில் ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனை, அதுக்கப்புறம் எமர்ஜென்சி லேண்டிங் அந்த மாதிரியெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. இது வந்து எடுத்து அந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் ஆகி வித்தின் மினிட்ஸ் இந்த ட்ராஜடி நடந்திருக்கு. ஸோ ரொம்பவே அன்நேச்சுரலாக இருக்குது. ரொம்ப ஸோ டேக் ஆஃப் பண்ணி வித்தின் மினிட்ஸ் எப்படி இது தெரியல. ரொம்ப இப்போ இது மாதிரி. ஸோ பசங்க ஸ்கூல் போயாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து புளியோதரை உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு தான் நம்ம வீட்டுக்கு. நமக்கும் அதே தான். ஸோ ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ புளியோதரை இந்த மாதிரி லெமன் ரைஸ் எல்லாம் செய்யும்போது நைட்டுக்கே நான் ரைஸ் வச்சுருவேன். அப்போ தான் வந்து காலையில் நல்லா பொலன்னு இருக்கும் இந்த மாதிரி மிக்சிங் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு ரைஸ் வச்சுட்ருக்கேன். ஸோ ஏன்னா பருப்பு இருக்குது, நேற்று மிச்சம் மீதி பருப்பு இருக்குது. கொஞ்சம் அந்த என்னது பாவக்காய் ரோஸ்ட் இருக்குது. இது வந்து நம்ம பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க, நம்ம நெய்பர். இது பாருங்கள், அவங்க ஆந்திரா. நல்ல இந்த மாதிரி பச்சடி செய்யும்போது கொடுத்து அனுப்புவாங்க. இது வந்து இந்த காஞ்ச மிளகா வச்சு செஞ்சது. நல்லா பூண்டெல்லாம் போட்டிருக்காங்க போல். செம்மையாக இருக்குது. ஆனால் பயங்கர காரம். என் ஹஸ்பண்ட் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி பருப்போடு கொஞ்சம் தொட்டுட்டு சாப்பிடலாம். ஸோ இது எப்படி நான் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். சமையலில் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு சமையலில் யூஸ் பண்ணிக்கலாமான்னு பார்க்குறேன். இது அப்படியே வெறுமனா ரைஸோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரமாகவே இருக்குது. எனக்கு பச்சடியெல்லாம் ரொம்ப புளிப்பு காரம் அப்படின்னா அதனால தான் நான் ஊறுகாய் கூட ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது. நான் ஊறுகாய் பர்சனே கிடையாது. ஸோ கொஞ்சம் பால் இருக்குது, இதை வந்து உரைக்கி ஊற்றி வைக்கணும். ஸோ இன்றைக்கி சாமி விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கு வச்சாச்சு. ஃப்ரைடே பூஜை நான் சும்மா விளக்கு வச்சு நல்லா சாமி கும்பிட்டு யார் என்னென்ன இப்போ கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்களோ யோசிக்க கூட முடியல. நம்ம இங்கே உட்காந்துட்டு ஈஸியாக மே த சோல்ஸ் ரெஸ்ட் இன் பீஸ், ஃபேமிலிக்கு கொஞ்சம் தைரியம் வரட்டும் கடவுளே அப்படின்னு நம்ம எவ்வளோ நேரம் சொல்கிறதுக்கு. பட் ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய ஷாக்கு, எவ்வளோ பெரிய ட்ராஜடி. 1-2 உயிர் இல்லை, 200 பேருக்கு மேலே அசால்ட். அப்படியே அது ஒரு ஃப்ளைட்டுன்னு இருக்கும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெக்கேஷனில் வந்திருப்பாங்க, ஒரு வேலை விஷயமாக போயிருப்பாங்க. அது ஒரு ஃபேமிலியோட ஒரு மெம்பர் தான் அதில் இருந்திருப்பாங்க. இல்லை இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஃபேமிலி இருந்திருக்காங்க. அப்பா யோசிக்க கூட முடியல. சரி, இது பாருங்கள், நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் இதில் பார்த்துருக்கேன், டிவி மூவிஸ்லலாம் பார்த்துருக்கேன். பட் நேரில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணேன். என்ன ஃபங்க்ஷன்னாக்கா இது வந்து ஆந்திரா சைடில் பண்ணுவாங்க போல். இந்த மஞ்சளை வந்து இடிக்கிறது. ஸோ அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் செட் ஆகிருக்கு, அந்த பொண்ணோட தங்கச்சிக்கு கல்யாணம் செட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷன் பண்ணாங்க. ஸோ நம்மளை கூப்பிட்டாங்க, மஞ்சள் குங்குமத்தோட இந்த பேக் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது. ஸோ நான் யூஸ்வலாக இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வச்சுப்பேன். நம்ம வீட்டுக்கு யாருன்னா மஞ்சள் குங்குமம் கொடுக்கும்போது நான் வச்சு கொடுத்துருவேன். பட் இது வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நல்லா இருக்கு. எங்கன்னா பக்கத்தில் போயிட்டு வரதுக்கு மொபைல் வச்சுக்கலாம், கொஞ்சம் கேஷ் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இருக்குது. புடவையோடையும் நம்ம யூஸ் பண்ணலாம். கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி துணி சில்க் மெட்டீரியலில் எங்கேயும் ஒரு பவுச் கொடுத்துருக்கு. நான் இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. ஸோ இங்கே ஒரு பவுச் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரைடேன்னு இருக்கும்போது என்னோடய துணி துவைச்சி போட்டுருவேன். ஸோ ரொம்ப கம்மி துணி இருந்துச்சுன்னா பசங்களோட எதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா துவைச்சி போட்டுருவேன். சாட்டர்டே சண்டே வந்து பசங்க ஹஸ்பண்ட் இவங்க 2 பேருக்கு துணி. ஏன்னா அன்றைக்கி தானே ஃபுல் வீக் வந்து யூஸ் பண்ணல. எனக்கு பரவாயில்ல, நான் வீக் டேஸில் கூட துவைச்சிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக துணி போட்டிருக்கேன். எனக்கு பாத்திரம் கழுவுறது பிரச்சனையே இல்லை. எனக்கு துணி துவைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ வேறு வழி இல்லைன்னா அதான் துவைச்சி ஆகணும், வேறு வழி இல்லைன்னா. ஸோ இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு இது அது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கும்பில் ஒரு ஸ்டாம்பேடு, ட்ரெயின் கொலைடு. இப்போது ரீசெண்டாக ஸ்டாம்பேட் ஆச்சு. அந்த இந்தியன் இந்த IPL மேட்ச் ஜெயிச்சுட்டு ஏதோ ரொம்ப பேட் நியூஸாக. அது பார்த்தீங்கன்னா 1-2 இல்லை, நிறைய லார்ஜ் ஸ்கேல் கணக்கில் டெத் நியூஸ், ஆக்சிடென்ட் நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஆனால் வரிசையாக எனக்கு இந்த நியூஸ் சுத்தமாக தெரியவே இல்லை. என் ஹஸ்பண்ட் நேற்று ஈவினிங் ஆஃபீஸில் வந்த அப்புறம் எனக்கு சொன்ன அப்புறம் தான் அப்போ தான் எனக்கு நியூஸே தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபுல்லாக இந்த எடிட்டிங் பண்ணி ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஃபோனே பார்க்கல. சுத்தமாக ஐடியாவில் இப்படி நடந்திருக்குன்னு இந்த விஷயம். கலியுக் யார் எப்படி போனோன்னு எழுதியிருக்கோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. வேடிக்கை நின்றுட்டு வேடிக்கை தான் பார்க்கணும்.
பார்ப்போங்க. அது இப்போ எக்ஸாக்டாக சொல்லுவாங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸாக்ட் என்ன விஷயம் நடந்துச்சு, டெக்னிக்கல் ஃபால்ட்டா, வேறு ஏதாவது இஷ்யூவா, இதுதான் லைஃப். நம்ம தலையெழுத்து, கடவுளை நம்பிட்டு இருப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.